ஆத்ம வணக்கம். அன்பே சிவம் மணிமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. ரிஷிபிண்டா ராவு தங்காதுன்றாங்களே, அது ஆ என்ன அர்த்தம் அது? ரிஷிப்பிண்ட ராகு தங்காதுன்னா சாதாரண மனிதனுக்கு இல்லை அது. அது வந்து கடவுளுக்கு தான் பொருந்தும். ஆ சாதாரண வந்து அ இப்போ ஒரு இது பறவை இருக்குது, ஒரு கோழி இருக்குது. அது வந்து முட்டைய வந்து அடகாக்குது, குஞ்சு பொரிக்க. இருட்டு இருட்டு தேவை, அதுக்கு சூடு தேவை. அது சாதாரண மனிதனுக்கு வந்து 10 மாதம் குழந்தை பொறக்கிறதுக்கு, கோழிக்கு 21 மாதம் ஆகுது. இதே கோழி வந்து பொறக்கிறது வந்து ஒரே நாள்ல கரண்ட்டு எந்த அளவுக்கு சூடு குடுக்குறாங்களோ, அது 21 நாள் செஞ்சா அது குழந்தை பொறக்குது. மனிதனுக்கு 10 மாதம் குழந்தை பொறக்குது. அது நாய்க்கு 3 மாதம், இது நாய்க்கு 4 மாதம், ஆடுக்கு 6 மாதம், யானைக்கு 12 மாதம்னு கணக்கு இருக்குது. ஆனா இது சாதாரண நம்ப உயிரினத்துக்கு அதுமாரி. ஆனா கடவுளுக்கு வந்து அன்னைக்கே ஒரே நாள்லயே ஆ குழந்தை உண்டாகுறது, போறதெல்லாம் அது ஒரே நாள்ல. அது வந்து சக்தி, கடவுள் சக்தி. அந்த அளவுக்கு வந்து சூடு அதிகமா வருது. இப்போ சாதாரணமா வந்து உதாரணமா, இப்ப சிவன் வந்து நெத்திக்கு கண்ணுலேருந்து ஒளி ஏத்துறாரு. ஒளி ஏத்துன உடனே, ஆ அந்த என்ன செய்றாங்க, இந்த முருகன உருவாக்குறாரு குழந்தையா. 6 இதா 6 இதா உருவாக்கி, அந்த அரக்கன் வந்து மக்கள துன்புறுத்துறான், கொடுமைப்படுத்துறான். அப்ப என்ன செய்றாரு, சிவன் வந்து ஆ 6 அதாவது அ இதுக்கு கார்த்திகை பெண்கள கொண்டு 4 குழந்தையாவ அ உருவாக்குறாரு. உருவாக்கி அத 6 ஒண்ணா ஆக்கி, அந்த அது மக்களுக்கு துன்புறுத்தும்போது, அவர் என்ன செய்றாரு, அனுப்புறாரு. முருகர் அனுப்புறாரு. அப்ப அதுதான் திருச்செந்தூர்ல கூட அந்த திருவிழா நடத்துவாங்க இப்ப. அப்ப அ முருகர் என்ன செய்றாரு, 6 முகம்னு பேரு. 6 ஒண்ணாக்கி அவரு போய் என்ன செய்றாரு, அத வதம் செய்றாரு. வதம் செய்து அத அரக்கன அழிக்கிறாரு. அழிக்கும்போது அவரு அவன் அவன் மாய வித்தக்காரன். அவன் மரத்துல பதுங்குறான். உடனே முருகன் செய்றாரு, அம்பு விட்டு 2ஆ பொளந்து ஒண்ணு சேவலும், ஒண்ணு மயிலும் ஆகுது. அது வந்து அதுக்கப்புறம் அவரு வந்து அ தேவர் குலத்துல அவரு என்ன செய்றாங்க, அவருக்கு ஒரு போர்ல வெட்டிட்டாருன்னு சொல்லிட்டு, அவருக்கு தெய்வானைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து கடவுளுக்கு. அப்ப ரிஷிபில ராகு தாங்காதுன்னா, அது கடவுளுக்கு தான் பொருந்தும் தவிர, சாதாரண அஞ்ஞானிக்கு அது பொருந்தாதும்மா. ஆத்மா வணக்கம். அன்பு சிவம் குரு.